கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலே எதிரியாளிகளையோ அல்லது துரோகிகளையோ அல்லது மோசமான பண்பு கொண்ட மனிதர்களையோ உருவாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, நாம் மட்டும்தான். நம் பெற்றோர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு முஸ்லீமோ அல்லது ஒரு இந்து அல்லது ஒரு கிறிஸ்துவரோ யாராக இருக்கட்டும், பெற்றோர்கள் முறையானவர்களாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்க துவங்கினால் இந்த சமூகத்துல ஏதுங்க மோசமான பண்புகளுக்கு இளைஞர்கள் ஆளாவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றங்கள்ல அதிக புகார் பட்டியல வாலிபர்கள் பேர் தான் இருக்கு. நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிறவ, நாளைக்கு இன்டர்வியூக்கு போகக்கூடியவெல்லாம் இன்னைக்கு எஃப்ஐஆர்ல பேர் பதிவாயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? புள்ளிங்கோ. அந்த வார்த்தை என்றைக்கு இந்த சமூகத்தை வாலிபர்கள் கையில தூக்குனாங்களோ அன்றையிலிருந்து அவர்களுக்கு மத்தியில ஒரு வகையான கேடுகட்ட கெத்து வந்துருச்சு. நான் மாசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை கண்டா எல்லோரும் பயப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த வார்த்தை இன்றைக்கு வாலிபர்களை அது உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது சாதாரண வார்த்தை அல்ல, நம் ஈமானை பறிக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய மான மரியாதையை பறிக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய நிம்மதி எதிர்கால லட்சியத்தை பறிக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் உலமாக்களுடைய வட்டாரத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே புகாரி ஷரீஃப்ல இன்னொரு சம்பவம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருப்பார்கள். ஒரு சஹாபியோ அல்லது ஒரு காட்டரபியோ அல்லது ஒரு கிராமவாசியை சேர்ந்தவரோ பெருமானாருடைய அந்த கதவினுடைய ஓட்டை வழியாக எட்டி பார்ப்பார், ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஈர்வழி சீப்பால என்ன செய்யறாங்க, தங்களுடைய தலையை கோதி கொண்டுக்கிறாங்க. பொதுவா நாமெல்லாம் வீட்டுல என்ன செய்வோம், ஒரு 10 மணிக்கு மேல நாஸ்டா பண்ணதுக்கு பின்னாடி நல்லா முடி இருக்கிறவங்களுக்கு சொல்ல வர, முடி இல்லாத பிரச்சனை இல்லை, நல்லா காத்து வாங்கலாம். முடி நிறைய இருக்கிறவங்க செய்வாங்க, தங்களுடைய முடியை கோதிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பேர் இருக்கா, அழுக்கு இருக்கா, பொழுது இருக்கா. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு 10 மணிக்கு மேல தலையில செய்யறாங்க, சீப்பால கோதிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கதவின் ஓட்டை வழியாக ஒருவர் எட்டி பார்க்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க. இப்ப பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இவர் என்ன பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு கையில இருந்த அந்த சீப்பால் என்ன செய்யறாங்க, அவருடைய தொண்டை குழியில அவருடைய கண்ணு பாதிக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பாதிப்பை உண்டாக்குறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தனிமையா இருக்கிறாங்க போது அது அவங்களுடைய சுதந்திரம். ரசூலுல்லாஹ் மீது பாசம் இருப்பது நியாயமானது. அதற்காக பாசத்தை காரணமாக காட்டி ஒருவருடைய தனிமையில இன்னொருவர் எட்டி பார்ப்பது என்பது, அவர் என்ன செய்யறார் என்று கொஞ்சம் ரகசியமாக பார்ப்பது என்பது இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் அன்னைக்கே தடை செஞ்சு, இது மனித உரிமை மீறுதல் என்றார் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் ஆரம்பத்தில் நாம் கண்டித்திருந்தால் இன்றைய வாலிபர்கள் தங்களை புலிங்கோ என்று சொல்லிக்கிட்டு அலையறாங்கல்ல, இப்படிப்பட்டவர்களை ஆரம்ப கால ஸ்டேஜிலேயே நல்ல கம்பிய பழுக்க காய்ச்சி வாயில ஒண்ணு வச்சிருந்தா அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் மோசமானவர்களாக உருவாயிருப்பாங்களா? யாருக்காவது ஆசை இருக்குமா, தான் ஜெயிலுக்கு போனோம், தான் வாழ்க்கையை நாசமாக்கிக்கணும், தனக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் யாராவது நினைப்பார்களா? சூழல் தான் அவர்கள் எப்படி நினைக்க. அந்த சூழலுக்கு ஆழமான காரணம் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் முறையானவர்களாக அவர்களை வளர்த்திருந்தால் ஏன் இந்த கேடுகட்ட நிலை? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உம்மத்தை செதுக்கி இருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தலையை கோதிக் கொள்ளக்கூடிய நேரத்திலும், அதை தங்களுடைய அங்க உறுப்புகளை அதை தங்களுடைய அங்கத்தை சரி செய்து கொள்ள நேரத்திலும் ஒருவர் மறைமுகமாக எட்டி பார்ப்பதை ரசூலுல்லாஹ் விட்டு இருந்தால், பார்த்துட்டு போறார், நம்ம சஹாபி தானே, நம்ம தோழர் தானே, பார்த்துட்டு போற ரசூலுல்லாஹ் அதை கேர்லெஸ்ஸா விட்டு இருந்தா அடுத்து என்ன நடந்திருக்கும்? ரசூலுல்லாஹ் குடிப்பதை எட்டி பார்த்திருப்பார்கள், ரசூலுல்லாஹ் ஆடை மாற்றுவதை எட்டி பார்த்திருப்பார்கள், ரசூலுல்லாஹ் தனியே என்ன செய்கிறார் என்றெல்லாம் ஒவ்வொரு ரகசியத்தையும் அவர்கள் அனுமதி இல்லாமல் எட்டி பார்த்த சூழல் உண்டாகும். அந்த சூழல் தவறானது என்று அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தவர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். கடுமையில சமையல தண்டனையும் தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவார்கள், மை யுஹரிமர் ரிஃக் யுஹரிமல் கைர். யார் மேன்மையை இழந்து விட்டானோ அவன் நன்மையை இழந்து விட்டான் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேன்மை என்று சொன்னா ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப ஒரு அடக்கத்தன்மையா, ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா நிலையிலையும் தன்னால் யாருக்கும் எந்த அநீதியும் நடந்துடக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். அதுதான் மேன்மை. நமக்குள்ள அந்த மேன்மை பிறக்க வேண்டும். என் கரத்தால், என் நாவால், என்னுடைய பார்வையால் நான் யாரையும் பாதிச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலேயோ தன்னுடைய கரத்தாலேயோ பிற முஸ்லிமுக்கு தொந்தரவு தராமல் வாழுகிறான் பாருங்க, அவன்தான் உண்மையான முஸ்லிம். இங்க தொழக்கூடியவனையோ அல்லது குர்ஆன் ஓதக்கூடியவரையோ அல்லது தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்துல நிலையா நிலைச்சிருக்கிற ரசூலுல்லாஹ் இங்க அடையாளப்படுத்தல.
பிற முஸ்லீமுக்கு தொந்தரவு தராதவன் தான் பியூர் முஸ்லீம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. இன்னைக்கு பெரிய பெரிய அருவாள்களால் பெரிய பெரிய பட்ட கத்தியால் கையில எப்பவுமே பாக்கெட்ல இடுப்புல சொருவிக்கிட்டு கேட்டா காவல் அதிகாரிகிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க வச்சிருக்கிறோம் சார். என்ன ஒருத்தன் தாக்கிட்டாங்க, நாங்க அவங்களை தாக்க வச்சிருக்கிறோம். இந்த தாக்குதல், இந்த பகை வெறி இதெல்லாம் எங்கிருந்து உருவாகுது? பெற்றோர்களிடத்திலிருந்து உருவாகுது. நீங்க உங்க பிள்ளைகளை சரியா வளர்க்க தவிர காரணத்தினால்தான் இது போன்ற தேவையில்லாத வெட்டி வேலைகள், தேவையில்லாத பகமை எல்லாம் இந்த சமூகத்தில் இன்றைக்கு குலவெறிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இப்படி வரம்பு மீறக்கூடிய வாலிபர்களை நபிகள் நாயகம் அன்றையே கண்டித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு என்று நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஏறக்குறைய 10 வருட காலங்களாக, ஒன்றல்ல ரெண்டல்ல 10 வருட காலங்களாக வாலிப சமூகத்திற்கு மத்தியிலே இந்த வார்த்தை ரொம்ப பிரபலியமான போயிட்டு இருக்கு. ரொம்ப பிரபலியம். 4 பேர் ஒண்ணு சேர்றாங்கன்னா வாப்பா புள்ளிவு அப்படின்றாங்க.